Hello students, welcome to Hiba Max Study Time 10 Standard CBSE Max பார்த்துட்டு Chapter 7 Exercise 7.2 fourth question. Find the ratio in which the line segment joining the points. So ரெண்டு point join பண்ற line segment is divided by minus 1,6. So நமக்கு A, B ரெண்டு point இருக்கு. minus 1,6 என்ற point இந்த line கட் பண்ணுது. எந்த ரேஷியோல கட் பண்ணுது? ஸோ m1 is to m2 என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். செக்ஷன் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிடுங்க -3, 10. இன்னொன்று 6, -8. இப்போ செக்ஷன் ஃபார்முலா என்ன? P of x, y is equal to m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. Clear? இப்போ இதில் பாயிண்ட் P ஓட வேல்யூ என்ன? -1,6. அதை எடுத்து எழுதிக்கலாம். -1,6. m1 ஓட வேல்யூ தெரியாது. ஸோ m1 அப்படியே இருக்கட்டும். x1 x2 இது x1 இது y1 இது x2 இது y2. x2 ஓட வேல்யூ 6 plus m2 வேல்யூ தெரியாது. x1 வேல்யூ -3 divided by m1 plus m2, m1 into y2 value -8 plus m2 y1 value 10 divided by m1 plus m2. இப்போ நான் x coordinateயும் y coordinateயும் கம்பேர் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். -1 is equal to 6 times of m1 plus -3 into m2 divided by m1 plus m2. இப்போ இந்த m1 plus m2 நான் -1 ஓட மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ -m1 minus m2 is equal to 6 times of m1 minus into plus minus 3 times of m2. இப்போ m1 இன்சைட் கொண்டு வந்துடலாம், m2 இன்சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ -m2 plus 3m2 is equal to 6 times of m1 minus இன்சைட் போனால் plus m1. இப்போ 3m2 minus m2 2m2 6 plus 1 7m1. m1 by m2 தானே நம்ம ரேஷியோ. அப்போ m2 கீழே போயிடணும், 7 வந்து கீழே வந்துடணும். ரைட்டா? 2 by 7 is equal to m1 by m2ன்னு எழுதணும். m2 தான் கீழே வரணும், 7 இந்த பக்கம் கீழே வரணும். ஸோ m1 is to m2 ஓட வேல்யூ 2 is to 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான சம் தானே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question, find the ratio in which the line segment joining A 1, -5 and B -4, 5 is divided by the x-axis. Also, find the coordinates of the point of division. So, P of x, y என்னன்னு கேட்குறாங்க. And அதில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க, divided by the x-axis. x-axisல டிவைட் ஆகுதுன்னா y ஓட வேல்யூ 0வா இருக்கும். இதுதான் விஷயம். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். A வந்து 1, -5 x1 y1. B வந்து -4, 5 x2 y2. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அண்ட் நமக்கு டிவிஷன் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x, 0. ஏன் x, 0 x ஆக்சஸில் டிவைட் ஆகுது, அதனால எக்ஸுக்கு வேல்யூ வரும், ஒய்க்கு 0 தான் வரும். சேம் செக்ஷன் ஃபார்முலா தான் நம்ம எழுதிக்க போகிறோம். m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. இப்போ இதில் given points எல்லாம் எழுதலாம். x, 0 which is equal to m1 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ m1 is to m2 என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். x2 ஓட வேல்யூ -4 plus m2 x1 ஓட வேல்யூ 1 divided by m1 plus m2, m1 into y2 வேல்யூ 5 plus m2 into y1 வேல்யூ -5 divided by m1 plus m2. இப்போ ரொம்ப ஈஸி, நான் y கோஆர்டினேட் மட்டும் கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா? 0 equal to வரப்போகுது. இப்போ 0 is equal to 5 into m1 -5 into m2 divided by m1 plus m2.
அப்போ m1 plus m2 into 0 பண்ணால் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுமா, which is equal to 5 times of m1 minus 5 times of m2. இப்போ minus 5m2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ப்ளஸ்ஸாக மாறிடும் 5 into m1. எனக்கு ரேஷியோ m1 by m2ன்னு தான் வரணும். அப்போ மேலே 5 இருக்குது, டினாமினேட்டரில் ரைட் சைடு இருக்க 5 கொண்டு வந்துடலாம், கேன்சல் பண்ணால் 1 by 1. therefore m1 is to m2 ஓட வேல்யூ 1 is to 1ன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் அவங்க இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கோஆர்டினேட் எக்ஸோட கோஆர்டினேட்டை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், m1 m2க்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கலாம். அதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 into minus 4 plus m2 divided by m1 plus m2. இதுதான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. கரெக்டாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். m1க்கு பதிலாக 1, 1 into minus 4 plus 1 by 1 plus 1. 1 into minus 4 plus 1 by 2. minus 4 plus 1 minus 3 by 2. இதுதான் பாயிண்ட் P யோட வேல்யூ. P is equal to minus 3 by 2, 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம்ஸா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th one. If 1, 2, 4, y, x, 6 and 3, 5 are the vertices of a parallelogram taken in order. அப்போ இது A, B, C, Dன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணுமா. இப்போ parallelogram-ஓட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரியும்ல. parallelogram-ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். இப்போ ABCD இருக்குன்னா ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் டயகனல், டயகனலோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் பேரலோகிராமுக்கு. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். வெறும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சே சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் கிவன் எழுதுங்க. 1, 2 A, 4, y B, x, 6 வந்து C and 3, 5 வந்து D. கிளியரா? இப்போ ப்ராப்பர்ட்டி என்னன்னு எழுதிக்கலாமா? we know that the diagonal of parallelogram bisect each other. டயக்ராம்ல இருந்து midpoint of AC is equal to midpoint of BDன்னு எழுதிக்கலாமா? இப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக வரணும். ஏசியோட பாயிண்ட் என்ன? 1, 2, x, 6. பிடியோட பாயிண்ட் என்ன? 4, y, 3, 5. மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஜென்ரலாக எழுதிக்கணும்னு எழுதிக்கோங்க. மிட் பாயிண்ட் என்னது? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ரைட்டா? இப்போ இந்த சைடு ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 1 x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, that is equal to இந்த பக்கம் x1 plus x2 4 plus 3 by 2, y plus 5 by 2. இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட கோஆர்டினேட் ஃபஸ்ட்டு நான் ஈக்குவல் பண்ணுறேன், அப்புறம் ஒய்யோட கோஆர்டினேட்டை நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். 1 plus x by 2 is equal to 4 plus 3 by 2. Divided by the 2 cancel. 1 plus x is equal to 7. X is equal to 7 minus 1. X equal to 6. ரொம்ப easy. இதே மாதிரி y coordinate. 2 plus 6 by 2 is equal to y plus 5 by 2. 2 cancel பண்ணிடலாம். 2 plus 6 8 is equal to y plus 5. 8 minus 5 is equal to y. Therefore 3 is equal to y. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் y is equal to 3ன்னு கூட மாற்றி எழுதிக்கோங்க. கிளியராக? எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.